அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுகிறேன். இந்த மாதிரி உப்பு கரையாக இருக்கிற பாத்ரூம் தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதில் மல்டிபர்பஸ் 2 மூடி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் எடுத்து அந்த கரைகள் மேலே நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த உப்பு கரைகள் எல்லாமே என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடும். கொஞ்சம் லேயர் மாதிரி ரொம்ப அதிகமாக ஒரு பிளேட் மாதிரியே உருவாயிருந்துச்சுன்னா அதில் கூட 2 வாட்டி கெமிக்கல் அப்ளை பண்ணி நம்ம தேய்ச்சாலே போதும். அந்த கரைகள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம இது எப்படி தேய்க்கணும்னா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு தான் தேய்க்கணும். சரிங்களா? கெமிக்கல் அப்ளை பண்ணிவிட்டு 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கணும். அப்படி தொடச்சி எடுத்துட்டோம்னா அந்த காஞ்ச பருவம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது, வடுகரைகள் எதுவுமே தெரியாது. பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது கரைகள் மேலே படும்போது நல்லா நுர வரும். அந்த நுர வந்துச்சுன்னா கரைகள் இருக்குன்னு அர்த்தம். அந்த நுர வரலன்னா கரைகள் இல்லைன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க. இப்போ நான் கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது நுர எதுவுமே வரல. கரைகள் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா புது டைல்ஸ் ஆகிட்டு. ஸோ இந்த கெமிக்கல் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.